ஒண்ணு தெரியுமா? சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ற மாதிரி திருவாசகத்தை எழுந்தருளச் செய்து பூஜை பண்ணியவர்கள் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். இன்னைக்கும் பல இடங்கள்ல திருவாசகத்தை வச்சு கும்பிடுறாங்க. சிவலிங்கத்துக்கு சமானம் திருவாசகம் என்று. ஜி.யு. போப்பையர் இந்த மண்ணுக்கு வந்தார், திருவாசகத்தை கேட்டார், மொழிபெயர்ப்பு செய்தார். அங்க போனார், லண்டனுக்கு போனார். மேற்கு நாடுகளிலே உள்ள நூல்களை எல்லாம் ஒரு பக்கம் வைத்து திருவாசகத்திலே உள்ள ஒரே ஒரு வரியை ஒரு பக்கம் எழுதி வைத்தால் அந்த தராசு கீழே இருக்கும். எந்த தராசு? திருவாசகத்திலே ஒரு வரி எழுதிய தராசு. அந்த வரி என்ன? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கடவுள் என் மனசை விட்டுட்டு எமைக்கிற பொழுது கூட போகலன்னு யாரையா சொன்னா? இதுவரைக்கும் இமைக்கிற நேரம் கூட கடவுள் என்னை விட்டு போகல. அந்த நூல் திருவாசகம். எல்லாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு மாணிக்க வாசகருக்கு கிடைச்சது. என்ன? கற்கோயிலும் கட்டினார், சொற்கோயிலும் கட்டினார். சொற்கோயில் திருவாசகம், கற்கோயில் திருப்பெருந்துறை. கற்கோயில ஓரளவுக்கு பார்த்தோம், சொற்கோயில வீட்டுல போய் படிக்கணும். திருவாசகம் படியுங்கள், எல்லா செல்வங்களும் சேரும். 21வது தலைப்பு, கோயில் மூத்த திருப்பதிகம் படித்தால் நல்ல குழந்தைகள் பிறக்கும். 17வது தலைப்பு, அன்னை 10 படித்தால் நல்ல திருமணம் நடக்கும். முதல் தலைப்பு, சிவபுராணம் படித்தால் நிம்மதியாக இறைவன் திருவடியை கவலைப்படாமல் அடையலாம். இதெல்லாம் விளையாட்டில்லை. காலமுண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலமுண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே.